நேத்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். வழக்கமா குடிக்கிறத விட வேலை அதிகமா இருந்தனால தண்ணி கொஞ்சம் கம்மியா குடிச்சுட்டேன். நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, சரியான தலைவலி கூடவே பார்த்தீங்கன்னா, ஹீட்டுக்கு வயிறு வலி வந்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்பலாம் என்னன்னு தெரியல, தண்ணி வந்து கம்மியா குடிச்சா கால் 2 ரொம்ப வலிக்குது. தண்ணி கரெக்ட்டா குடிச்சிட்டு இருந்தா அந்த வலி இருக்கிறதில்ல. தண்ணி என்னைக்கு நான் கம்மியா குடிக்கிறேனோ கால் வலி காமிச்சு குடுத்துரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து காலும் பார்த்தீங்கன்னா, நல்ல வலி. நைட் ரொம்ப நேரம் முழிச்சுட்டு இருந்துட்டு, திரும்பி திரும்பி படுத்துட்டே இருந்துட்டு, ஒரு கட்டத்தில வந்துட்டு ரொம்ப லேட்டா தான் தூங்குனேன். காலையில அதே மாதிரி எந்திரிக்கும்போது தலைவலி இருந்தனால எந்திரிச்சு வந்த உடனே காலையில சாப்பிட கூட இல்ல. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு இஞ்சி டீ வச்சு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மற்ற வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் இருக்கும், தலையில வந்து ஃபுல்லா ஊற்றி நல்லா வந்து டேப் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து சமைச்சு வச்சுட்டு குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வாங்கிட்டு வந்த சிக்கன்ல வந்துட்டு கொஞ்சம் மீதி இருந்தது. ஸோ அதை செய்யாம விட்டு அந்த சிக்கனும் வேஸ்ட் ஆயிரும். சரின்ட்டு கொஞ்சமா சிக்கனுக்கு வந்து கிரேவி மாதிரி வச்சுக்கலாம் மதியம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமா வந்துட்டு கிரேவி வச்சுட்டேன். மாதுளம்பழம் உரிச்சு வச்சது இருந்தது, அதுல வந்து கொஞ்சமா ஜூஸ் போட்டு பையனுக்கு கொடுத்துட்டு ஃப்ரூட்ஸா வந்து நாங்க 3 பேரும் சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்களும் இந்த வெயில் காலத்துல சரியா தண்ணி குடிக்காம விட்டுறாதீங்க, பெரிய பிரச்சனை இழுத்து விட்டுரும்.